நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாட்டில் மிக முக்கியமான வழிபாடான பெருமாள் திருமுக தளிகை போட்டு அதை நம்ம சாப்பிடலாமா அப்படிங்கறத கேள்வியா கேட்டிருக்காங்க. அதற்கான பதில நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். பழங்காலத்தில எல்லாம், அதாவது முன்னொரு காலத்தில எல்லாம் புரட்டாசி மாதத்துல என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்வாங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள், குழந்தைகள், பெரியவர்கள், இவங்க யாரா இருந்தாலும் தங்களுடைய நேர்த்தி கடன் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு பெருமாளுக்காக நேர்ந்துகிட்டு அந்த காரியம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒவ்வொரு வீட்லயா போய் அரிசிய தானமா வாங்குவாங்க. அல்லது ஒரு சில காரியங்கள் அவங்களுக்கு நிறைவேறிருச்சு, அந்த நேர்த்தி கடனை செலுத்தணுங்கிறதுக்காகவும் அவங்க ஒவ்வொரு வீட்லயும் போய் தானம் வாங்குவாங்க. இந்த தானம் எதுக்கு வாங்குறோம் அப்படின்னா, தான்ற அகம்பாவம் யாருக்கும் வந்துடக்கூடாது. ஒரு சிலருக்கு வீடு வசதி வாய்ப்பு வந்துருச்சுன்னா தான் அப்படின்ற எண்ணம், அகங்காரம் தங்களை அறியாமலேயே ஒரு சிலர் மனதுல வந்துடும். அந்த மாதிரியான எண்ணம் எப்பவும் யாருக்கும் வரக்கூடாது. இறைவனுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே சாதாரணமான மனிதர்கள் தான். தான்ற அகம்பாவம் வந்துடக்கூடாதுங்கிறத முக்கியத்துவம் உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவே பிட்சை எடுத்து, அதாவது தானமாக அரிசி வாங்கி அதுல பிரசாதம் படைக்கணும் அப்படிங்கறதுலதான் இந்த புரட்டாசி மாத தளிகை போடுற பழக்கம் உருவாச்சு. அது நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் ஏற்பட்டு இப்ப பெருமாள் திருமுக தளிகை, அதாவது அந்த தளிகை பலவிதமான பிரசாதங்களாக அவங்க அதை செய்வாங்க. பல வகை சாதங்களாகவும் செய்வாங்க, அல்லது சாம்பார், காய்கறி அந்த மாதிரியான பிரசாதங்களாகவும் படைப்பாங்க. இந்த கலவை சாதங்கள், பல வகையான சாதங்களை வட்ட வடிவுல வச்சு அவங்க தளிகை போடுவாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, நடுவுல வெள்ளை சாதத்தை வைத்து குழம்பு, காய்கறி இதெல்லாம் வச்சு சுத்தி வர கலவை சாதங்களை வைப்பாங்க. ஒரு சிலர் கலவை சாதங்களை மட்டுமே படைப்பாங்க. ஆனா இப்ப நாளடைவுல ஒரு சிலர் அதை என்ன செய்யறாங்க, பெருமாளின் திருமுகத்தை போலவே அந்த கலவை சாதங்களை வைத்து தளிகை போடுறாங்க. இந்த மாதிரி தளிகை போடலாமா? பெருமாள் திருமுகத்தை தளிகை மாதிரி போட்டு பெருமாள் திருமுகத்தை நம்ம சாப்பிடலாமா அப்படிங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு அது தவறான ஒரு வழிகாட்டுதலோ தவறான செயலோ அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. அதற்கான விளக்கமா நாம இத பாக்குறோம். நீங்க இந்த மாதிரி பெருமாள் திருமுகம் செய்து தளிகை போடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமாக செய்யலாம். அதனால எந்த ஒரு உங்க மனசுல எந்த ஒரு சின்ன சந்தேகம் கூட வேணாம். ஏன்னா பெருமாள் திருமுகமா வடிக்கிறதுல மட்டும்தான் பெருமாள் இருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். நம்ம பெருமாள் திருமுகமா இல்லாம சாதாரண சாதத்தை படைத்தாலும் பெருமாளின் திருமுகமாக அதை படைத்தாலும் இரண்டுமே இறைவன் பார்வையில அது பிரசாதம் தான். இரண்டிலேயுமே இறைவனுடைய அருள் இருக்கும். நம்மளுடைய அன்பின் வெளிப்பாடுதான் மாறுபடுதே தவிர இறைவனுடைய அருள் இரண்டிற்குமே இருக்கும். அதனால நீங்க சாதாரணமான தளிகை போட்டாலும் பரவாயில்ல, பெருமாளுடைய திருமுகமாக தளிகை போட்டாலும் பரவாயில்ல, அதை சாப்பிடும் பொழுது, அதாவது பெருமாள் திருமுகமாக நீங்க தளிகை போட்டு அதை சாப்பிடும் பொழுது இறைவன் திருவுருவத்தையே நம்ம சாப்பிடுறோமே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா இறைவனுடைய உருவம், இறைவனுடைய அன்பு, இறைவனுடைய அருள் எல்லா உணவுகள்லயுமே இருக்கு. அதனால நீங்க பெருமாள் திருமுக தளிகை போட்டீங்கன்னா சாதமாக படைத்து அதை தாராளமாக நீங்க உட்கொள்ளலாம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் நீங்க பட வேணாம், எந்த ஒரு ஐயமும் வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு அப்படி பெருமாள் திருமுக தளிகை போடுறதுல விருப்பம் இல்லைன்னா நீங்க சாதாரணமான தளிகை போட்டு கூட இறைவனுக்கு பிரசாதமாக படைக்கலாம். இரண்டிற்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. இரண்டிற்குமே ஒரே இறைவனின் அருள் தான் கிடைக்க போகுது. அதனால இதுதான் சரி, இதுதான் தவறு, இப்படி செய்வதுதான் உயர்வு, இப்படி செய்வது தாழ்வு அப்படின்னு எந்த ஒரு ஏற்ற தாழ்வும் கிடையாது. உங்களுடைய உண்மையான பக்தி மட்டும்தான் இறைவன் எதிர்பார்ப்பாரே தவிர நீங்க எந்த வடிவத்துல என்ன மாதிரியான அலங்காரங்கள் செஞ்சு நீங்க பிரசாதத்தை படைக்கிறீங்க அப்படிங்கறத இறைவன் பார்க்க மாட்டாரு. உங்களுடைய உள் அன்பு, உங்களுடைய பக்தியை மட்டும்தான் இறைவன் பார்ப்பாரு. அதனால உங்களுடைய பக்தி, உங்களுடைய அன்பு எந்த அளவுக்கு நீங்க வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ இறைவன் மேல அந்த வடிவத்துல நீங்க வெளிப்படுத்துங்க. இறைவன் பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு அருளும் ஆசையும் வழங்குவார். அதனால பெருமாள் திருமுக தளிகை போட்டு
பிரசாதம் படைக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு சந்தேகமும் ஐயமும் இல்லாம தாராளமாக படைக்கலாம். இறைவனின் உள் அன்போடு பக்தியோடு நீங்க இறைவனுக்கு தலிகை போட்டு பிரசாதம் படைங்க. உங்களுடைய குடும்பம் எந்த ஒரு குறையும் இல்லாம நிம்மதியான வளமான வாழ்க்கை வாழ நானும் இறைவனை வேண்டேன். நம சிவாய.